விஜய் மீது தமிழ் சினிமாவில் பலருக்கும் பொறாமை இருக்கிறது. குறிப்பாக முன்னணி நடிகர்களாக இருக்கும் ரஜினிகாந்த், கமலஹாசன், சரத்குமார், சத்யராஜ் உள்ளிட்ட பலருக்கும் இந்த உணர்வு இருக்கலாம் என்று பாரதி கண்ணன் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து பேசும்போது, ரஜினி சார் பலமுறை அரசியலுக்கு வரவேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அது நடக்கவில்லை. அதே சமயம் அவரை தொடர்ந்து வந்த நடிகர் விஜய் சினிமாவிலும் சாதித்து அரசியலிலும் வெற்றி பெற்றிருப்பது அவருக்கு இயல்பாகவே ஒரு வருத்தத்தை கொடுத்திருக்கலாம் என கூறினார். மேலும் கமலஹாசனால் ஒரு இடம் கூட வெல்ல முடியாத சூழலில் அதே துறையிலிருந்து வந்த விஜய் இத்தனை தொகுதிகளில் வெற்றி பெறுவது அவருக்கும் ஒரு அதிர்ச்சிதான். சரத்குமார் ஆரம்பத்தில் விஜய்க்கு ஆதரவாக இருந்தாலும் அரசியலில் வந்த பிறகு விமர்சனங்கள் அதிகமானது பொறாமையால் தான் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோல் சத்யராஜுக்கு சத்தியமா பொறாமை இருக்கிறது. அதனால்தான் பல இடங்களில் விஜய் குறித்து கடுமையாக பேசியிருக்கிறார். இது எல்லாமே அரசியல் போட்டியோடு சேர்ந்து வரும் மனநிலைகள் எனவும் அவர் கூறினார். பாரதி கண்ணன் தனது பேட்டியில் மேலும் விஜயை அரசியலில் இருந்து தள்ள வேண்டும், அவரை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் என்று பலரும் முயற்சி செய்தார்கள். ஆனாலும் மக்கள் அவர் மீது வைத்த நம்பிக்கையால் தான் இன்று இந்த நிலைக்கு வந்திருக்கிறார் என்றும் தெரிவித்தார். அதே சமயம் இத்தனை வெற்றியை பெற்ற பிறகும் அவர் ஆட்சியை அமைப்பதில் சிக்கல்கள் எதிர்கொண்டது வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் அவர் அதை தாண்டி நல்ல ஆட்சி கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது எனவும் கூறினார். தவேகா தனி பெரும்பான்மையாக பெறாததால் கூட்டணி ஆதரவு அவசியமான சூழ்நிலை ஏற்பட்டது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு அளித்ததன் மூலம் விஜய் தேவையான எம்எல்ஏ எண்ணிக்கையை கடந்தார். இதன் பின்னரே ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். ஒரு நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த விஜய் முதல் தேர்தலிலேயே பெரிய வெற்றி பெற்றிருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவரை சுற்றியுள்ள ஆதரவும் விமர்சனங்களும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றன. பாரதி கண்ணன் பேசிய இந்த கருத்துக்கள் விஜயின் அரசியல் பயணம் எவ்வளவு கவனத்தை ஈர்த்திருக்கிறது என பார்க்கப்படுகிறது. இனி முதலமைச்சராக விஜய் எப்படி செயல்பட போகிறார் என்பதுதான் அனைவரின் கவனமும் எதிர்பார்ப்பும் ஆகும்.